காவேரி வந்து அந்த புது நபர் கூட பார்த்தோன்னே விஜயால் தாங்கிக்கவே முடியல. மனசு அப்படியே படபடக்குது அவருக்கு. தாங்கிக்க முடியாமல் வந்து வெளியே இறங்குறாரு விஜய். விஜயை பார்த்தோன்னே காவேரி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவருக்கு பாய் சொல்லிட்டு வராங்க. என்ன இங்கே அப்படின்னோடனே இல்லை நான் வந்துட்டு இந்த ரோட்டில் உங்களை பார்த்தேன் அதனால தான் அப்படின்னோடனே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் தான் இப்போ நான் வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் நினச்சா அவர் போயிட்டாரு. சரி இன்னொரு டைம் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்க அவர் உங்களுக்கு ஓகே இல்லை தானே அப்படி யார் சொன்னது அவர் ஓகே இல்லைன்னு அவர் எனக்கு ரொம்ப ஓகே அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க நிறைய பேசணும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசினேன் என்கிட்ட அவர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு எங்கள் 2 பேருக்கு செம்மையாக ஒத்து போகுது உண்மையிலே சொல்லப்போனால் நான் என்னெல்லாம் நினைக்கிறோனோ அதெல்லாம் அவர் சொல்கிறாரு அதே மாதிரி என் வேலையை நினச்சி பெருமையாக அவர் பேசுகிறாரு என் ப்ரொஃபஷனல் எவ்வளோ சூப்பரான ப்ரொஃபஷனல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரோட வேலையை பற்றியும் ரொம்ப குறைவாக சொல்கிறாரு பந்தாலாம் காட்டவே காட்டல இப்படி ஒரு மனுஷனை தான் நான் எதிர்பார்த்தேன் இவ்வளோ நாள் நான் காத்துலேருந்து வீணாகவே போலப்பா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்ட விஜய்க்கு அப்படியே வந்து மனசே கலங்கி போகுது என்ன பண்ணு தெரியுமா அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆமாங்க முதல் வேலை அம்மா கிட்ட சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வந்து வர வச்சு பொண்ணு பார்க்க வைக்கிறது தான் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை தொடங்கணும் இன்னும் கல்யாண வேலை நிறைய இருக்குது இதெல்லாம் நீங்கள் தான் எனக்காக ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. சரி சரி என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா வந்தீங்க அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு இன்னமும் டென்ஷன் ஆகிறார் விஜய். இது வந்து வண்டியில் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த புதுசாக பார்த்த அந்த நபரை பற்றி காவேரி வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டே வராங்க. இப்படிப்பட்டவர் தாங்க எனக்கு கரெக்டாக இருப்பார் மேட்சாக இருப்பார் அவரை பற்றிலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க கோபமே வரலங்க அவருக்கு கொஞ்சம் நல்லா பேசினா அதுக்குள்ளேயுமே அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறது கஷ்டங்க நீங்கள் என்ன பட்டு கோவப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க முதல்ல பொண்ணுங்களை மதிக்க தெரியுமா உங்களுக்கு அவர் எப்படி மதிக்கிறா தெரியுமா என்னை பற்றி எப்படிலாம் பெருமையாக பேசினா தெரியுமா அப்படின்னு ஒன்று ஏங்க இப்படிலாம் மனசில் உள்ள வந்து வச்சுருக்கவங்க தாங்க இப்படிலாம் பேசுவாங்க வெளிப்படையாக வந்து இப்படி போடுறவங்களாம் நம்பிடாதீங்க உடனே அப்படி சொல்லிடுவீங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவரை பார்த்தா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்க்க தானே போகிறீங்க மீட் பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வராரு வந்தோடனே வந்து சாரதா கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் காவேரி சொல்லி இந்த மாதிரி அந்த பையனையும் எனக்கு பிடிக்க சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜயும் சாரதாவும் ஒன்றும் புரியாமல் அப்படி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரிம்மா அவர்கிட்ட தான் மெசேஜ் வந்திருக்கு எப்போ வரணும் எது வரணும் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே வந்து விஜயும் சாரதாவும் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. என்னத்தை இதெல்லாம் எனக்கும் ஒன்றும் புரியல மாப்பிள்ள காவேரி இப்படி முடிவு எடுப்பாங்க பார்க்குறேன் நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் பொண்ணை பற்றி அவள் என்னை தவிர வந்து அவளுக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க அவளுக்கு எதுவுமே நடக்காது அவள் சும்மா தான் பார்க்க போகிறேன்னு எப்படிலாம் சொன்னீங்க இப்போ பாருங்கள் எப்படி நடந்திருக்குன்னு நானே எதிர்பார்க்கலையே மாப்பிள்ள இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள கல்யாணம் எதுவும் நடக்காது பயந்துடாதீங்கன்னொன்னே நான் உங்களை நம்பினா அவ்வளோதான் அத்தை இதுக்கப்புறம் என்னோடய வேலையை தான் நான் காட்டணும் இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது சீக்கிரமாகவே நான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. என்ன மாப்பிள்ள பண்ண போகிறீங்க வேற என்ன காவேரிக்கு இந்த வரன் கண்டிப்பாக அமையாது என்ன மாப்பிள்ளை பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் மாப்பிள்ளை இதுக்கப்புறம் ஹீரோவை தானே இந்த மாப்பிள்ளையை நீங்கள் பார்த்துருக்கீங்க அத்தை இதுக்கப்புறம் வில்லனா பார்ப்பீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைவாங்க அத்தை நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னோடனே ஒன்றும் புரியல மாப்பிள்ளை என்ன வில்லன் ஆக போகிறீங்களா ஆமாம் அத்தை எவ்வளோ நாள் தான் ஹீரோவாக இருக்கிறது நம்மளும் வில்லன் பொண்ணுக்கு வரணும்ல ஹீரோவாக இருந்ததெல்லாம் போதும் அத்தை இவ்வளோ நாள் அதனால் வில்லெல்லாம் மாறணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பண்ண போகிறீங்க இதில் காவேரி ஏதோ பிரச்சனை பண்ணுவாளே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை அவள் என்ன பிரச்சனை பண்ணுறது அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க எப்படி அவள் அந்த மாப்பிள்ளையை மீட் பண்ணுறா மேற்கொண்டு எப்படி வந்து இதை நடத்தி முடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. மாப்பிள்ளை திடீர்னு அவங்கள வர சொல்லிட்டா என்ன பண்ணுறது வர சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வர சொல்ல முடியாது அவங்க வரவும் மாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பத்தை என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க சாரதா.